வினாக்கள் விடைகள். வினா எண் 100. மாண்புமிகு உறுப்பினர் திரு தி. ராமச்சந்திரன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதி ஆவுடையார் கோவிலில் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையம் கட்டுவதற்கு சர்வே எண் 302/1 ஆவுடையார் கோவில் வட்டம் என்ற இடத்தில் அரசு புஞ்சை தரிசு நிலம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு 1/8/2019 நிலமாற்றம் செய்யப்பட்டு இந்த காவல் நிலையத்திற்கு சொந்தமாக புதிய கட்டிடம் கட்டுவதற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் 27/1/2025 தேதியிட்ட அரசாணை நிலை எண் 43 படி 2,59,83,000 ரூபாய் நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. புதிய கட்டிடம் கட்டும் பணி தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய கழகத்தால் வருகின்ற மே மாதம் தொடங்கப்பட்டு பிப்ரவரி 2026க்குள் கட்டி முடிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் தி. ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு அமைத்து இந்தியாவில் உள்ள முதல்வர்களில் முதல்வராக குரல் கொடுத்தும் தமிழ்நாட்டின் நலனை அரணாக காக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு முதற்கண் எமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அறந்தாங்கி தொகுதி ஆவுடையார் கோவில் வட்டம் தீயணைப்பு கட்டடத்திற்கு நிரந்தர கட்டடம் அறிவித்ததற்கும் குடிநீர் பிரச்சினைக்காக நிரந்தர தீர்வு காணும் விதத்தில் சுமார் 1820 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கி அறந்தாங்கி தொகுதி முழுவதும் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயன்பெறும் விதத்திலே கூட்டு குடிநீர் திட்டம் அறிவித்த நமது நல்லாட்சி நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் சார்பிலும் அறந்தாங்கி தொகுதி மக்கள் சார்பிலும் மனம் நிறைந்த நன்றியினை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, இத்திட்டத்தை அறிவித்த நிதியமைச்சர், துறை அமைச்சர், துறைசார் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அறந்தாங்கி நகரில் மக்கள் தொகை பெருகி வருவதாலும் நகரின் எல்லை பகுதிகள் விரிவடைவதாலும் கூடுதலாக ஒரு புதிய காவல் நிலையம், இப்போ ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு, ஒரு கூடுதல் காவல் நிலையம் அல்லது இருக்கின்ற காவல் நிலையத்தின் காவலர்களை கூடுதல் காவலர்கள் நியமித்து பெரிய ரக காவல் நிலையமாக தரம் உயர்த்த அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டறிய விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1949ஆம் ஆண்டு அந்த ஆண்டு முதல் இயங்கி வரக்கூடிய அறந்தாங்கி காவல் நிலையத்தில் தற்போது ஒரு காவல் ஆய்வாளர், 4 உதவி ஆய்வாளர்கள், 7 தலைமை காவலர்கள், 12 முதல்நிலை காவலர்கள், 39 இரண்டாம் நிலை காவலர்கள் என மொத்தம் 63 காவல் ஆளுநர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். மேலும் அறந்தாங்கி உட்கோட்டத்தில் அறந்தாங்கி காவல் நிலையம், நாகுடி காவல் நிலையம், ஆவுடையார் கோவில் காவல் நிலையம், கரூர் காவல் நிலையம் மற்றும் ஏம்பல் காவல் நிலையம் ஆகிய 5 சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களும், அறந்தாங்கி அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் அறந்தாங்கி போக்குவரத்து காவல் நிலையமும் செயல்பட்டு வருவதாலும் கடந்த சில ஆண்டுகளில் பதிவான வழக்குகளை எண்ணிக்கை வைத்து பார்த்தால் அறந்தாங்கி காவல் நிலையத்தை 2ஆக பிரித்து அறந்தாங்கியில் கூடுதலாக மற்றொரு புதிய காவல் நிலையம் அமைக்க அவசியம் எழவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் தி. ராமச்சந்திரன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கூடுதல் காவல் நிலையம் இல்லாட்டியும் ரகத்தை அட்லீஸ்ட் உயர்த்தி பெரிய ரக காவல் நிலையமாக, காரணம் சொன்னது போல எல்லைகள் விரிவடைந்து வருகிறதுனால் மீண்டும் மறுபரிசீலனை பண்ண வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, ஆவுடையார் ஒன்றியம் கரூரில் தற்போது இயங்கி வருகின்ற காவல் நிலையம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. அதற்கு ஒரு நிரந்தர கட்டிடமும் கட்டிட வேண்டியும் அறந்தாங்கி நகர், மணமேல்குடி, ஆவுடையார் கோயிலில் மீமிசல் உள்ள காவலர் குடியிருப்புகள் மிகவும் பழுதடைந்துள்ள நிலையினால் புதிய குடியிருப்பு கட்டிடங்களை அமைத்து தர அரசு முன் வருமா என்பதை கேட்டுக்கொண்டு கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கும் வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி ஆவுடையார் கோவில் வட்டம் கரூர் காவல் நிலையம் 1981ஆம் ஆண்டு கட்டப்பட்டு சொந்த கட்டிடத்தில் இயங்கி வந்தது. கடந்த 2018ஆம் ஆண்டில் இக்கட்டிடத்தினுடைய மேல்தளம் பழுதடைந்த காரணத்தால்
அரசுக்கு சொந்தமான இ சேவை மைய கட்டிடத்திலிருந்து அந்த காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே பாடைந்திருக்கக்கூடிய கரூர் காவல் நிலையத்தை இடித்துவிட்டு புதிய காவல் நிலைய கட்டிடம் கட்டித் தருமாறு புதுக்கோட்டை மாவட்டத்திலே காவல் கண்காணிப்பாளர் ஏற்கனவே இந்த கோரிக்கையை அரசுக்கு வைத்திருக்கிறார். நீங்களும் இப்பொழுது இந்த வகையில் வைத்திருக்கிறீர்கள். அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் வட்டம் கரூர் காவல் நிலைய இடத்தினை ஆய்வு செய்து அங்கு புதிய காவல் நிலையம் கட்டுவதற்குரிய சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் தோராய திட்ட மதிப்பீடு தயார் செய்யும் பணிகள் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் மூலமாக நடைபெற்று வருகிறது. எனவே காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்கள் மூலம் கரூர் காவல் நிலையத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவதற்கான கருத்துரு பெறப்பட்ட பின் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.